ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். டிடிடியில் ஜனவரி மாதத்தில் திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி சின்ன சாத்துமுறை, ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் தங்க ரதம் இருக்கும் மாட வீதியில் அன்னையிலேருந்து வைகுண்ட துவாரம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி அன்னைக்கு சுவாமி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டிங்கிறதுனால சக்கரஸ்நானம் இருக்கும் புஷ்கரணி தீர்த்தத்தில். ஜனவரி 15ஆம் தேதி பிரணய கால மகோத்சவம். இது 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4 மணி போல் வடகிழக்கு கார்னர், அதாவது கோயில் கோபுரத்துலேருந்து நம்ம அன்னப்பிரசாதத்துக்கு சாப்பிட போவோம். அந்த மாடவீதி எண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பார்க்கலாம். தாயார் ஃபஸ்ட்டு வருவாங்க, மலையப்ப சுவாமி மட்டும் மாடவீதி சுற்றி வருவார். நல்லா இருக்கும். நம்ம எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னா புஷ்கரணிக்கு ஆப்போசிட் இருக்கிற கேலரியில் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்கலாம் பிரணய கால மகோத்சவம். அன்னைக்கு கோதா பரிணயோத்சவம் கூட. ஜனவரி 17ஆம் தேதி திருமலிசை ஆழ்வாரோட வருஷ திருநட்சத்திரம். ஜனவரி 18ஆம் தேதி தியாகராஜ ஆராதன மகோத்சவம். ஜனவரி 19ஆம் தேதி பெத்த சாத்துமுறை. அன்னையோட வைகுண்ட துவாரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நைட்டு 11:59க்கு. ஜனவரி 20ஆம் தேதி கூரத்தாழ்வாரோட வருஷ திருநட்சத்திரம். ஜனவரி 23ஆம் தேதியோட அத்தியாயனச்சம் முடியுது. அத்தியாயனச்சங்கிறது பகல் 10 ராப்பத்து சாத்து முறையெல்லாம் சேர்த்து வரத்தான் அத்தியாயனச்சம். ஜனவரி 24ஆம் தேதி மலையப்ப சுவாமி திருமலை நம்பி சன்னதியில் எழுந்தருள்வார். ஜனவரி 25ஆம் தேதி சர்வ ஏகாதசி. ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே. ஜனவரி 27ஆம் தேதி மாச சிவராத்திரி. ஜனவரி 29ஆம் தேதி புரந்தரதாச ஆராதன மகோத்சவம். ஸோ அதெல்லாம் டிடிடியில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வைகுண்ட துவார தர்சனம் பற்றினதுன்னா அதே இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் இல்லைன்னா டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சுவாமி தர்சனம் அப்படிங்கிறது. டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்கில் டிடிடி ஈவோ சொன்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 8 இடங்களில் ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் 1,20,000 தீர்ற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏகாதசிக்கே டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா 8ஆம் தேதி காலையிலையோ மத்தியானத்துக்குள்ளார திருப்பதிக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான டோக்கன்ஸ் எல்லாம் முதல் நாள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரியே தான் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. பொங்கலுக்கு டோக்கன் தரிசனத்தில் சுவாமி பார்க்கணும் அப்படின்னா எப்போ அங்கே திருப்பதிக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 13ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு இம்மிடியட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாக அன்னன்னைக்கு உண்டான டோக்கன் முதல் நாள் கொடுப்போன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 இடங்களில் அப்போ இருக்கிற க்ரௌடை பேஸ் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறது 13ஆம் தேதியோட டோக்கன் நமக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு 14ஆம் தேதிக்கு நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். 13ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுக்குறப்பவே 13ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸு 14ஆம் தேதி அதிகாலைக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களாங்கிறதும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் முத நாளே ரீச் ஆகிக்கோங்க. ஈவன் இப்போது நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்னா கூட சரி, சீக்கிரமாகவே இப்போல்லாம் டோக்கன்ஸ் காலையிலே தீர்ந்துறதுனால நாளைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடைக்கும் கீழ் திருப்பதியில். ஸோ அது ஜனவரி 1ஆம் தேதி டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். ஸ்ரீவாரிமேட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்படின்னா அன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 10 நாள் துவார தரிசனத்துக்கு ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நடந்து போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கனை வாங்கிட்டு, ஆனால் ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. க்யூவில் டோக்கன்ஸ் வாங்குறப்போ பக்தர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்த டெய்லி ஒரு ஈவோ ப்ரோக்ராம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு காலரே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏன் அப்படின்னா ரயில்வே டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுதுங்கிறதுனால. இப்போது ரயில்வே டிக்கெட்ஸ் எல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆகிறதுனால டிக்கெட்டும் 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கும், திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் ஒரே இடத்துல போய் எடுக்கிறதுனால சிரமமாக இருக்குது, ராம்பக்கிச்சாலையும் கவுண்டர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் டிவோட்டி கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஈவோ அங்க பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன்லாம் ஆஃப்லைனில் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு வாய்ப்பில்லை, ஆன்லைனில் கொடுக்கறது தான் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீவாரி சேவாவில் கூட வைகுண்ட ஏகாதசிக்கு அடிஷ்னல் கோட்டா ஒருத்தவங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆல்ரெடி ஆன்லைன்லேயே தேவைப்படுற கோட்டா ஓப்பன் பண்ணிட்டதுனால அடிஷ்னல் கோட்டா கொடுக்க முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு சீனியர் சிட்டிசனுக்காக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு நேரில் போய் ரூம் எடுக்கணும் அப்படின்னா அந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கும் செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற அப்டேட்ஸ். இன்றைக்கு உண்டான டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் கொடுக்கறது ஃபுல்லாகிடுச்சு. துவார தரிசனத்துக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டே ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,950 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.80 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,098 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 6 மணி நேரம் ஆறதா டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. துவார தரிசனம் ஆஃப்லைன் ரூம்ஸ் நேரில் தான் போய் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றின ரூல்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னா இமிடியேட்டாக அப்டேட் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.